إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا يا أيها الذين آمنوا إذا تداينتم بدين إلى أجل مسمى فاكتبوه إلى الآخر. أما بعد فإن خير حديث كتاب الله وخير حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. أخرجه أبو داود والنسائي وابن ماجه. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை அப்படியே ஏற்று பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், இமாம்கள், நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவரமாக அல்லாஹ்வுடைய தீனை, அவருடைய மார்க்கத்தை அதன் தூய வடிவலை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அவரது இல்லத்திலே விரைவாக வந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நமது எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் அல்லாஹ் தஆலா ஏற்று மறுமை நாளில் இதற்குண்டான முழுமையான நன்மையை அல்லாஹ் தஆலா அள்ளித் தருவானாக. அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் பெற்றிருக்கிற, நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த மார்க்கம் இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தில் மனிதனுக்கு உண்டான அனைத்து விஷயங்களுக்கும் இந்த மார்க்கத்திலே தீர்வுகள் உண்டு. அவன் எந்த துறையாக இருந்தாலும் சரி, அந்த துறையிலே அவன் எதை தெரிந்து கொள்ள வேண்டும், எதை தெரியக்கூடாது, எப்படி நடக்க வேண்டும், எப்படி நடக்கக்கூடாது என்பன போன்ற விஷயங்களை அவருடைய மார்க்கத்திலே நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார். எனவே நாம் எந்த துறையாக இருந்தாலும் சரி,
அது குடும்பவியலாகட்டும், பொருளியலாகட்டும், அல்லது இன்னும் பிற எந்த இயலாக இருந்தாலும் எல்லாவற்றிற்கும் இந்த மார்க்கத்திலே தீர்வுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த தீர்வுகளை, அந்த சட்டங்களை ஏற்று நடப்பவர்கள் தான் முஸ்லிம்கள். எனவே முஸ்லிம்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை மார்க்கத்தோடு ஒட்டி உரசி பார்த்துத்தான் செய்ய வேண்டும். அப்படித்தான் பொருளாதாரம். ஒரு கொடுக்கல் வாங்கலை நாம் ஈடுபடுகிறோம் என்று சொன்னால், ஒரு வியாபாரத்தை நாம் செய்கிறோம் என்று சொன்னால், அது மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்ட வியாபாரம் தானா அல்லது அனுமதிக்கப்படாத வியாபாரமா என்று பார்த்துத்தான் ஒரு வியாபாரத்தை செய்ய வேண்டும். அந்த மாதிரி இந்த கொடுக்கல் வாங்கல் இன்னொரு விஷயம்தான், அடுத்த நபரிடத்திலிருந்து நாம் கடனை வாங்குவோம். ஒரு கடனை கொடுக்கும் போதும் சரி, ஒரு கடனை வாங்கும் போதும் சரி, அதை எப்படி நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதனை இறைவனும் இறை தூதரவரும் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறார். அந்த அடிப்படையில் தான் கடனை வாங்கவும் செய்ய வேண்டும், கொடுக்கவும் செய்ய வேண்டும். திருமறை குர்ஆன் நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், குர்ஆனுடைய அத்தியாயங்களில் நீண்ட நெடிய ஒரு பெரிய அத்தியாயம் சூரத்துல் பக்ரா. அந்த பக்ரா என்கிற அத்தியாயத்தில் குர்ஆனில் மிகப்பெரிய வசனமாக இருக்கின்ற ஒன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா கடன் சம்பந்தமான வசனம். அந்த மாதிரி உண்டான ஒரு நீண்ட நெடிய வசனம் குர்ஆன்ல இல்லை. இப்போ குர்ஆன் வசனங்களை நாம் பார்க்கிற பொழுது ஒரு நீண்ட நெடிய வசனம் எதை சொல்லி காட்டுகிறது என்று சொன்னால், கடனை எப்படி வாங்க வேண்டும், எப்படி கொடுக்க வேண்டும், கடன் வாங்கும் போதும் கொடுக்கும் போதும் என்னென்ன விஷயங்களை கடைபிடிக்க வேண்டும் என்பதையும் இறைவன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். அப்ப அந்த அடிப்படையில் தான் நாம் கடன்களை பெற வேண்டும், கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நம்மில் பல நபர்கள் கடனை வாங்கிய நபர்களாக இருக்கலாம், அல்லது கடனை கொடுத்த நபர்களாக இருக்கலாம். கடன் என்பது மனித வாழ்வில் தவிர்க்க முடியாத ஒன்றாகி போய்விட்டது. மார்க்கத்திலே கடனை வாங்கலாமா என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், தேவையானதுக்கு அத்தியாவசிய அவசியமான ஒன்றுக்கு நாம் கடனை வாங்குவதை மார்க்கம் தடை செய்யவில்லை. ஆனால் அதே சமயத்திலே தேவையில்லாத விஷயங்களுக்காக வேண்டி மார்க்கத்திலே கடன் வாங்குவதை அனுமதிக்கவில்லை. ஆனால் இன்றைக்கு என்ன நிலைமை என்று சொன்னால், அது நமக்கு தேவை இருக்கிறதா இல்லையா என்பதை விட, நமக்கு ஒன்றை பிடித்தது என்று சொன்னால் உடனே யாரு கடன் பெறுவார்கள் என்று நாம் பார்த்து அவரை போய் என்ன செய்கிறோம், கடனை வாங்குறோம். அப்படி வாங்குகிற பொழுது அது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் நாம் வாங்குகிறோமா? அதே போல நாம் கடனை கொடுக்கிற பொழுது குர்ஆன் சுன்னாவின் அடிப்படையில் கொடுக்கிறோமா என்பதை நாம் கவனிக்க வேண்டும் சகோதரர்களே. ஏனென்று சொன்னால், ஒரு முஸ்லிம் என்று சொல்லக்கூடியவன் அவன் எந்த விஷயமாக இருந்தாலும் அதை குர்ஆனோடு சேர்த்து நம்முடைய வாழ்க்கையை கொண்டு வர வேண்டும். நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கடன் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு தொழுகையுடைய இறுதியிலும் தஷஹுதிலே, அத்தஹியாத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடன் தொல்லை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு கேட்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஜ்ஜாலை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்க. வாழ்வில் ஏற்படுகிற சோதனை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். கபருடைய வாழ்க்கை விட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் பாதுகாப்பு தேடினார்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் கடன் தொல்லை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு தேடியிருக்கிறாங்கன்னா,
சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நீங்கள் ஏன் அதிகமாக அல்லாஹ்விடத்திலே கடன் தொல்லை விட்டு பாதுகாப்பு தேடினீங்கன்னு கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, ஏன் அதிகமாக அல்லாஹ்விடத்துல கடன் தொல்லை விட்டு நீங்க பாதுகாப்பு தேடினீங்க அப்படின்னு கேட்ட பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ரஜுல இதா வரம, ஒரு மனிதன் கடனை வாங்கிவிட்டான் என்று சொன்னார், ஹத்தஸ வ கதப, அவன் பொய் சொல்ல ஆரம்பித்து விடுவான். கடனை வாங்கிட்டா என்ன சொல்லுவான்? பொய் சொல்லிடுவான். நம்ம நிறைய பார்க்கிறோம், இந்த தேதியில், இந்த கிழமையில், இந்த நேரத்தில் நான் வாங்கிய பணத்தை கொண்டு வந்து தருகிறேன் என்று சொல்லுவார். ஆனால் அந்த நேரத்தில், அந்த கிழமையில் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது அவரிடத்திலே உண்மை பேசுவதற்கு பதிலாக பொய் பேசுகின்ற நபர்களை பார்க்க முடிகிறதா இல்லையா? அப்ப எதனால அப்படின்னா, இந்த கடனை வாங்குறதுனால பொய் சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு அவன் தள்ளப்படுகிறான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே மாதிரி பெருமானார் சொன்னாங்க, அவன் வாக்குறுதி கொடுத்தால், இன்ன கிழமையில், இந்த தேதியில் கண்டிப்பா உங்களுக்கு வந்து அந்த பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, பேச்சா இருக்கும் என்றெல்லாம் இவன் பல வசனங்களை, பல விஷயங்களை சொல்லி வாக்குறுதி கொடுப்பான். ஆனால் அது கொடுக்க முடியுமா கேட்டா, கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது பெருமானார் அசலப, அவன் மாறு செய்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏன் கடன் தொல்லை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் என்று சொன்னால், ஒரு கடனை நாம் வாங்கிவிட்டோம் என்று சொன்னால் பொய் சொல்லுகின்ற ஒரு சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம். வாக்குறுதி கொடுத்தால் அதற்கு மாறு செய்கின்ற நிலை ஏற்படும். எனவே நான் அல்லாஹ்விடத்திலே கடன் தொல்லை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இப்போ முனாஃபிக்குடைய அடையாளங்களில் 2 அடையாளங்கள் வந்துவிட்டன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 3 அடையாளங்கள் யாருக்கு இருக்கிறதோ அவன் முற்றிலுமாக முனாஃபிக்காகி விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதுல ஒண்ணு என்ன? பேசினா பொய் சொல்லுவான், வாக்குறுதி கொடுத்தா மாறு செய்வான். 3வது என்ன? நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வான். இந்த நம்பி ஒப்படைக்கப்பட்டால் மோசடி செய்வாங்கிற இந்த விஷயத்தை தவிர முனாஃபிக்குடைய 2 விஷயங்களுமே இந்த கடன் மூலமாக ஏற்படுகிறது. எனவேதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கடன் கொள்ளை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள் என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்கள் தங்களுடைய வாழ்நாளில் முடிந்த அளவுக்கு கடன் வாங்காமல் வாழ்க்கை கடத்தியிருக்கிறார். ஏனென்றால் இது போன்ற பாவமான காரியத்திலே ஈடுபட வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும் என்பதற்காக வேண்டி பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், வய்யாக்கும் அத்தைன, கடனை விட்டு நான் உங்களை எச்சரிக்கை செய்கிறேன், கடன் வாங்குவதை விட்டு உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன். கடன் வாங்குகிற பொழுது ஒரு கவலை உங்களுக்கு ஏற்படும். உண்மையாலுமே ஒரு மூமினுக்கு கபூர் வாழ்க்கை உண்டு என்று நம்புகிற மக்களுக்கு, நரகம் சொர்க்கம் என்பதை உறுதியாக நம்புகிற மக்களுக்கு ஒரு ஆளுக்கு கடனை வாங்கினானா ஒரு கவலை இருக்கும். கண்டிப்பா அது கொடுக்கணுமே, கொடுக்காம மூத்தாயிட்ட என்ன நிலம் நமக்கு ஏற்படும் என்கிற கவலை அவனுக்கு ஏற்படும். இந்த கவலை முதல்ல வருங்க உமர் ரலியல்லாஹு அன்ஹு. 2வதாக சொல்கிறார்கள், வாஹருஹு ஹர்புன், இறுதியில் என்ன தெரியுமாகும்? சண்டை ஏற்படும் என்று சொல்கிறார். பார்க்கிறோம், ஒன்றாக பழகியவர்கள், ஒன்றாக நடந்தவர்கள், ஒன்றாக வாழ்ந்தவர்கள், உறவாடியவர்கள், ஒரு கொடுக்கல் வாங்கல ஏற்படுகிற ஒரு சின்ன விஷயத்திற்காக வேண்டி சண்டை போட்டுக்கொண்டு இவர் அவர் முகத்தை பார்க்காமல் அவர் இவர் முகத்தை பார்க்காமல் திரும்பி போகின்ற நிலைமைகள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். எனவே இந்த நிலை ஏற்பட்டுவிடக் கூடாது என்று சொன்னால் நீங்கள் கடன் வாங்குவதை விட்டு நீங்கள் தவிர்த்து விடுங்கள் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை?
ஒரு அத்தியாவசிய தேவைக்காக வேண்டி வாங்குவதிலே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு விஷயத்தை இன்னைக்கு தேவையில்லாமல் கடனை வாங்கி வீடுகளை கட்டுவது. தேவைக்கு வாங்கினா பரவாயில்ல, அழகுபடுத்துவதற்காக, மக்கள் எல்லாம் பாராட்டப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி, அதற்காக வேண்டி பல ஆயிரங்களை கடன் வாங்கி வீடு கட்டுகின்ற சகோதரரை பார்க்க முடியாது. அதே போன்று வாகனங்கள், அதையும் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அத்தியாவசிய தேவைக்கு அப்பாற்பட்டு கடனை வாங்குகின்ற நபர்களை பார்க்க முடிகிறது. ஆனால் தேவையில்லாமல் கடன் வாங்குவதை மார்க்கம் ஒரு காலம் அனுமதிக்கவே இல்லை. தேவைக்கு வாங்கிக்கலாம், நம்மளால் முடியுமான அதுக்குண்டான அளவுக்கு கடனை வாங்கி தரலாம். இது கட்ட முடியாம, கடனை அடைக்க முடியாம, வட்டின்னு போய் இறுதியில் எல்லாவற்றையும் இழந்து நிற்கின்ற ஒரு நிலைமையை பார்க்க முடியாது. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல் வரக்கூடாதுன்னு சொன்னா தேவைக்கு நம்ம வாங்கிக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாருங்க, எந்த அளவுக்கு தன்னுடைய வாழ்க்கையிலே எச்சரிக்கை உணர்வோடு இருந்திருக்கிறார்கள் என்று சொன்னால், பெருமானார் சொல்கிறார்கள், வலவுக்கான லீ மிஸ்லு உஹதின் தஹபன், உஹது மலையளவு எனக்கு தங்கம் இருந்தாலும் சரி, அந்த தங்கத்தை 3 நாளுக்கு மேல நான் வச்சிருக்கவே மாட்டேன், கொஞ்சோண்டு வச்சிருப்பேன். எதுக்கு அந்த தங்கம் அப்படின்னு சொன்னா, அந்த கொஞ்சமா வச்சிருக்கனால அது எதுக்கு தெரியுமா, எனக்கு ஏதாவது கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி என்று பெருமானார் சொல்றாங்க. உஹது மலை அளவுக்கு தங்கம் இருந்தாலும் அந்த தங்கத்தை அப்படியே அல்லாஹ்வின் பாதையிலே நான் செலவு செய்து விடுவேன், நான் சிறிது வைத்திருப்பேன். எதுக்கு அந்த கொஞ்சோண்டு, எதுக்கு அந்த குறைந்த எண்ணிக்கை கொண்டான தங்கம் அப்படின்னா, ஏதாவது கடன் வாங்கி இருந்தாலும் அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி என்று பெருமானார் சொல்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு பாரம்பரியமான விஷயம் இந்த கடன் வாங்குவது என்பது. கடன் வாங்கிய சகோதரர்கள், கடனை வாங்கி இன்றும் கொடுக்க முடியாமல் இன்றைக்கு இருக்கிற சகோதரர்கள், அந்த கடனை கொடுப்பதிலே அதிகமாக ஆர்வம் காட்டும். ஏன்னா இதுக்கு பிறகு நான் சொல்ல போகிற ஒவ்வொரு ஹதீசுகளும் கடன் வாங்கி கொண்டு திரிகின்ற சகோதரர்கள் எச்சரிக்கை உணர்வோடு இந்த ஹதீசுகளை நாம் கவனிக்க வேண்டும். ஏன்னா எந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் கடன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மத்தியிலே உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். ஒரு நீண்ட நெடிய உரை. ஒரு மனிதர் வருகிறார், அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறாங்க, இன் காத்தல்து ஃபீ சபீலில்லாஹி சாபிரன் வ முஹ்தஸிபன் முக்பில் கைர முக்பிலின். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வின் பாதையிலே நான் போராடுகிறேன், அல்லாஹ்வின் பாதையிலே நினைக்கிறேன், போர் செய்கிறேன். எப்படி போர் செய்கிறேன்? சாபிரன், பொறுமையாக போர் செய்கிறேன். முஹ்தஸிபன், அல்லாஹ் எனக்கு நன்மை தர வேண்டும் என்கிற அடிப்படையிலே போர் செய்கிறேன். மக்களெல்லாம் என்ன வீரன் சொல்லணுங்கிறதுக்காக வேண்டிய அல்ல, நானும் அல்லாஹ்வின் பாதையிலே போராடுகிற ஒரு தியாகி, ஒரு முஜாஹித் என்று சொல்வதற்காக அல்ல. முஹ்தஸிபன், நன்மை எதிர்பார்த்து நான் அல்லாஹ்வுடைய பாதையிலே போராடுகிறேன். முக்பிலன் கைர முக்பிலின், எதிரிக்கு நேருக்கு நேராக என்று போராடுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதரே, இப்படிப்பட்ட சூழலில் அயக்ஃபுருல்லாஹ் அன்னி ஸய்யாத்தி, என்னுடைய பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பானா அப்படின்னு கேட்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்திக் கொண்டிருந்த பெருமானார் இவருடைய அந்த பேச்சை கேட்டு அப்படியே நின்று விட்டு பெருமானார் சொன்னாங்க, ஆமாம், அல்லாஹ்வின் பாதையிலே நீ பொறுமையோடு போராடினார், எதிரிக்கு நேருக்கு நேராக நின்று போராடினால் அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படியே மௌனமா இருந்தாங்க. உடனே பெருமானார் கேட்டாங்க, ஐன சாயில், என்னிடத்தில் இப்போது கேள்வி கேட்டாரே அவர் எங்கேன்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ், அலையா ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, நான் தான் உங்கள்ட்ட கேள்வி கேட்டேன். என்ன கேள்வி கேட்டீங்க? வயின் காத்தல்து ஃபீ சபீலில்லாஹ் சாபிரன் முஹ்தஸிபன் முக்பிலன் கைர முத்பிரின். அல்லாஹ்வுடைய தூதரே, எதிரிக்கு நேருக்கு நேராக நின்று போராடுகிறேன், பொறுமையோடு போராடுகிறேன்,
ஷஹீதாக வேண்டும் என்கிற அந்த எண்ணத்தோடு போராடுகிறேன், அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிப்பானா என்று கேட்ட பொழுது பெருமானார் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான், அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னிப்பான், ஆனால் இல்ல தைன கடனை தவிர என்று பெருமானார் சொல்லுவார். அப்ப அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்தால், இறைவனுக்காக தன்னுடைய உயிரை அர்ப்பணிப்பதற்கு தயாரானால் அல்லாஹ் நம்முடைய அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுகிறான். ஒரு தௌஹீத்வாதி. எதை தவிர? கடனை தவிர என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யோசிச்சு பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் இருக்கும் என்று சொன்னால் அதை சொல்லித்தார்கள் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ், வஜிஹாது ஃபீ சபீலில்லாஹ். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல்களில் ஒன்று அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுவது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாது செய்வது என்பது அல்லாஹ்வுக்கு பிடித்தமான ஒரு அமல் என்று சொன்னால், அப்படிப்பட்ட அமலுக்கு பகரமாக அல்லாஹ் தஆலா எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து விடுகிறான். ஆனால் கடனை தவிர. கடன் வாங்கிய சகோதரர்கள் சிந்தனை செய்ய வேண்டும். மிகச்சிறந்த ஒரு அமல் நாம் செய்கிறோம், அந்த அமலின் மூலமாக எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது. ஆனால் கடனை தவறன்னு சொன்னானா நம்முடைய மறுமையுடைய வாழ்வுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அதே மாதிரி ஒரு சம்பவம் பாருங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டு திண்ணையிலே எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டு திண்ணையிலே சஹாபாக்கள் அமர்ந்து கொண்டு பெருமானாரோடு உரையாடி கொண்டிருப்பார். ஒரு முறை இப்படி பேசிட்டு இருக்கிற சமயத்தில் பெருமானார் அப்படியே வானத்தை பார்க்கிறான், மேலே பார்க்கிறான். மேலே எதையோ ஒரு பாரதூரமான விஷயத்தை பார்ப்பதை போட்டு பெருமானார் மேலே பார்க்கிறான். பார்த்துட்டு பெருமானார் தன்னுடைய வலதுகையை எடுத்து தன்னுடைய நெற்றியில் அப்படி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் இப்படி வச்சுட்டு மேலே பார்க்கலாம். மேலே வச்சுட்டு சொன்னாங்க, சுபஹானல்லாஹ் 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 அப்படின்னு சொன்னாங்க. ஏன் சுபஹானல்லாஹ் சொன்னாங்க? வேண்டாத ஒரு சம்பவத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறங்கப்பட்டது. அதாவது மனதுக்கு பாரத்தை ஏற்படுத்துகிற, மனவேதனை ஏற்படுத்துகிற, சங்கடத்தை ஏற்படுத்துகிற ஒரு சம்பவம் வருகிற பொழுது பெருமானார் சுபஹானல்லாஹ் சொல்வார்கள். அப்படி சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று சொன்ன பொழுது கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் இதற்கு முன்னாடி பெருமானார் இப்படி செய்ததே இல்லையே. பெருமானார் வானத்தை பார்க்கிறார், வலதுகையை நெற்றியில வைக்கிறார், சுபஹானல்லாஹ் சுபஹானல்லாஹ் என்று 3 முறை சொல்கிறார். இந்த சமயத்திலே பெருமானாரோடு நாம் பேசக்கூடாது என்று சொல்லி கூட இருந்த சஹாபாக்கள் எல்லாம் வீட்டுக்கு சென்று விட்டார்கள். அடுத்த நாள் வருகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நேற்றைய தினம் வானத்தை பார்த்து நெற்றியில் உங்களுடைய வலதுகையை வைத்துக் கொண்டு சுபஹானல்லாஹ் 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 என்று சொன்னீர்களே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, அப்படி என்ன கடுமையாக இறக்கப்பட்டன என்று சொன்ன பொழுது பெருமானார் சொன்னார்கள், இறைவன் மீது ஆணையாக நான் சொல்கிறேன், லவ் அன்ன ரஜுலன் குதில ஃபீ சபீலில்லாஹ், ஒரு மனிதன் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்படுகிறான், கொல்லப்பட்ட பிறகு சும்ம உஹி, பிறகு மீண்டும் உயிர்ப்பிக்கப்படுகிறான், மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுகிறான், மீண்டும் அவன் உயிர் கொடுக்கப்படுகிறான், மீண்டும் அல்லாஹ்வுடைய பாதையிலே அவன் கொல்லப்படுகிறான், மீண்டும் அல்லாஹ் தஆலா அவனுக்கு உயிர் கொடுக்கிறான். இப்படி 3 முறை நடக்கிறது. 3 முறை நடக்கிறது. ஒரு தடவை அல்ல, 2 தடவை, 3 முறை அல்லாஹ்வின் பாதையிலே அந்த நபர் கொல்லப்படுகிறார். கொல்லப்பட்ட பிறகு பெருமானார் சொல்கிறார்கள், வஅலைஹி தைன், ஆனால் அவன் 3 முறை ஷஹீதாக மரணித்தும் கூட அவனுக்கு கடன் இருக்கிறது. 3 முறை அவன் அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டும் கூட அவனுக்கு கடன் இருக்கிறது. மா தஸலல் ஜன்னா ஹத்தா யுக்லா அன்ஹு தைனஹு, அல்லாஹ் அவனுடைய கடனை அடைக்காத வரை அவன் ஒரு காலமும் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
யோசிப்பார். அல்லாஹ்வுடைய பாதையிலே கொல்லப்படுவது என்பது எவ்வளவு மகத்தான ஒரு செயல். அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவர்களை இறந்தவர் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறார். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உயிரோடு இருப்பார்கள். அந்த உயிர்கள் பச்சை பறவை என்கிற அந்த பறவையுடைய அந்த உடலிலே அந்த உயிர்கள் திணிக்கப்படும். அந்த பச்சை பறவைகளில் இருக்கக்கூடிய அந்த உயிர்கள் ஷஹீதுடைய அந்த ஆத்மாக்கள் சுமந்து கொண்ட அந்த பறவைகள் சொர்க்கக்கூடிய எல்லா இடங்களுக்கும் உலாவுவார்கள். உடனே அல்லாஹ் தஆலா கேட்பானாம் அந்த ஷஹீதுகளை பார்த்து, இந்த சொர்க்கத்தில் வேறு ஏதாவது வேணுமா அப்படின்னு கேட்பானாம். அந்த ஷஹீதுகள் சொல்வார்களாம், யா அல்லாஹ் எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், எல்லாம் சொர்க்கத்திலே பச்சை கிளிகளை போன்று நாங்கள் பறந்து அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம், இதைவிட எங்களுக்கு என்ன வேணும் யா அல்லாஹ், ஒண்ணுமே எங்களுக்கு வேண்டாம்னு சொல்லுவாங்க. 3 முறை கேட்பானாம் அல்லாஹ். 3ஆவதுக்கு பிறகு அந்த ஷஹீதுகள் சொல்வார்களாம், இதுக்கு மேல் நம்ம விடமாட்டா இருக்கோம் அல்லாஹ் என்று சொல்லி ஷஹீதுகள் சொல்வார்களாம் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ் என்னுடைய உயிரை மீண்டும் இந்த மனித உடலுக்குள் புகுத்தி, என் ஆத்மாவை மனித உலகத்தில் புகுத்தி மீண்டும் நாங்கள் உயிர் பெற்று இந்த உலகத்தில் மீண்டும் அல்லாஹ்வின் பாதையில் நம்முடைய பாதையிலே நாங்கள் ஷஹீதாக வேண்டும் என்கிற ஆசையை அவங்க வெளிப்படுத்துறாங்க. அது நடக்காது. மீண்டும் ஒரு மனிதன் இறந்த மனிதன் மீண்டும் உலகத்துக்கு வர முடியாது. எனவே சொர்க்கத்தில் அவர்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்ட அல்லாஹ் அதற்கு பிறகு அவர்கிட்ட என்ன செய்ய மாட்டான், கேள்வி கேட்க மாட்டான். இது யாருக்கு இந்த அந்தஸ்து அப்படின்னா ஷஹீதானவர்கள், அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டவர்கள். ஆனால் இந்த ஷஹீதுக்குண்டான அந்தஸ்து கிடைக்கணும்னு சொன்னானா நம்ம என்ன இருக்கக்கூடாது, கடன் இருக்கக்கூடாது. இப்ப கடன் இல்லாத வாழ்க்கை நடத்த வேண்டும். அல்லாஹ்வின் பாதையிலே கொல்லப்பட்டும் கூட, அது ஒரு முறை அல்ல 3 முறை கொல்லப்பட்டும் கூட அவன் சொர்க்கத்துக்கு போகின்ற பாக்கியத்தை இழக்குகிறான் என்று சொன்னால், அன்புக்குரியவர்களே, கடன் எவ்வளவு பாரதூரமான விஷயம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்திருக்க வேண்டும். அது மட்டுமல்ல, பல சம்பவங்கள் இருக்கிறது. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த வாழ்க்கையிலே, மதீனத்து வாழ்க்கையை நாம் பார்க்கிற பொழுது ஜனாசாக்கள் கொண்டு வரப்படும். பள்ளிவாசலுக்கு கொண்டு வரப்படுகிற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அந்த ஜனாசாவுக்கு ஜனாசாத்துல வைப்பாங்க, இமாமன் வைப்பாங்க. அப்படி ஒரு முறை ஒரு ஜனாசா கொண்டு வரப்படுகிறது. ஜாபர் ரலியல்லாஹு சொல்றாங்க, தவஃபா ரஜுலன், எங்கள்ல ஒரு மனுஷர் இறந்துட்டார், வகஸல்லாஹு, அவருக்கு நாங்கள் குளிப்பாட்டி, வகஃபனாஹு, அவருக்கு கஃனிட்டு நாங்கள் சுமந்து கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கின்ற மஸ்ஜித் நபவிக்கு கொண்டு வந்தோம். கொண்டு வந்து ஜனாசா வச்சாச்சு. வச்சதுக்கு பிறகு சொல்லி அலைஹி வஹத்தன் குதுவத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஜனாசா தொழுதுக்காக ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. வச்சதுக்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கேட்டாங்க, அலைஹி தைன், இந்த இறந்து போன இந்த மனிதன், இந்த மனிதனுக்கு ஏதாவது கடன் இருக்கா அப்படின்னு கேட்கிறார் பெருமானார். உடனே அபூ கத்தாதா சொன்னாங்க, தினாரானி யா ரசூலல்லாஹ், 2 தீனார்கள் தான், 2 கோடி அல்ல, அல்லது 2 லட்சம் அல்ல, 2000 ரூபாய் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதரே, இறந்த மனிதருக்கு 2 தீனார்கள் மட்டும்தான் கடன் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாசா தொலை வைக்காமல் பின்னாடி வந்துட்டாங்க. பின்னாடி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த 2 தீனார்களை உங்களில் யாராவது பொறுப்பேற்கிறீர்களா அப்படின்னு கேட்டாங்க. 2 தீனார் இருக்கு இந்த மையத்துக்கு, அந்த மையத்துடைய அந்த கடனை அடைப்பதற்கு உங்களில் யாராவது தயாராக இருக்கின்றார்களா? அப்படி இருந்தாங்கன்னா நான் ஜனாசா தொலை வைக்கிறேங்கிறாங்க ரசூலுல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த இமாமத்து படி அந்த தொழுகை நமக்கு கிடைக்கிறது எவ்வளவு பாக்கியம் இருந்தவராக இருக்கிறோம். அந்த பாக்கியத்தை இழக்கிறார் யாரு? இந்த கடன் பெற்ற நபர். உடனே அபூ கத்தாதா சொன்னாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நான் அந்த கடனை அடைக்கிறேன். நான் என்ன செய்றேன்? அந்த கடனை நான் அடைக்கிறேன் அல்லாஹ்வின் தூதர் என்று சொன்ன பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகுதான் அந்த மையத்திற்காக வேண்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுதாங்க. தொழுது வச்சு அவர் அடக்கம் பண்ணியாச்சு. அடுத்த நாள் அபூ கத்தாதாவை பெருமானார் பார்க்கிறார்.
பார்த்துவிட்டு அபூ கத்தாதாவை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா ஃபஅல தீனாரானி, அபூ கத்தாதா 2 தீனார்களை கொடுத்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. உடனே அபூ கத்தாதா சொன்னாங்க, குத்து இன்னமா மாத்த அம்சி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர்களே நேற்று தான் அவர் இறந்து விட்டார், நேற்று தான் மௌத்தா போனார், அதுக்குள்ளே கடனை அடைக்க சொல்றீங்களே என்பதுதான் என்னுடைய அர்த்தம். நேற்று தானே யா ரசூலல்லாஹ் மௌத்தா போனார். பெருமானார் ஒன்றுமே பேசாமல் அங்கிருந்து நகர்ந்து விட்டாங்க. அடுத்த நாள் மீண்டும் அபூ கத்தாதாவை பார்த்து பெருமானார் கேட்டாங்க, அபூ கத்தாதா அந்த 2 தீனார்களை நீங்கள் அடைத்து விட்டீர்களான்னு கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ் நேற்று தினமே நான் அடைத்து விட்டேன் என்று சொன்னபொழுது பெருமானார் சொன்னார்கள், அல் ஆன் பரதத் அலைஹி ஜல்தத்தஹு, இப்பொழுதுதான் அவருடைய தோல் குளிர்ந்திருக்கிறதுன்னு சொன்னாங்க. அவருடைய தோல் என்ன செஞ்சிருக்கு? குளிர்ந்திருக்கிறது. 2 தீனார்கள். அந்த 2 தீனார்களை யார் பொறுப்பேற்றார்களோ அதை உடனே அடைக்கும்படி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கேட்டாங்க, யோசிப்பாங்க, எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறோம், எவ்வளவு தெனாவட்டம் சுற்றிட்டு இருக்கிறோம். கடன் வாங்குகிற பொழுது அதை சொல்லி இதை சொல்லி அப்படி சொல்லி இப்படி சொல்லி கடன் கொடுக்கக்கூடிய உள்ளத்தை எல்லாம் உருக்கி கடன் வாங்குறதுக்கு பிறகு அதை கடனை கொடுக்கணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்காங்க கேட்டானா இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த இல்லாமல் இருந்தாங்க என்ன விளைவு என்பதை இந்த ஹதீஸ் சொல்லித் தருகிறார். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தொழிலுடைய பாக்கியத்தை கடன் வாங்கியவர் இழந்து விடுகிறார். அந்த அளவுக்கு ஒரு பாரதூரமான ஒரு விஷயம் இந்த கடன் வாங்குவது என்பது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கடனை வாங்கும்போது கொடுக்கணுங்கிற நியத்துல வாங்குங்க, அல்லாஹ் அந்த கடனை என்ன செய்வான், உங்களுக்கு அடைத்து கொடுப்பான்னு சொன்னாங்க. யார் கடன் வாங்குகிற பொழுது முடிவு பண்ணிடுறாங்களோ, அவ்வளோதான் அப்படிங்கிற முடிவு பண்ணாங்களோ, அவங்கள கடன் கடைசி வரைக்கும் அடைக்காம அல்லாஹ் பண்ணிடுவான். அப்போ வாங்கும் போது என்ன நியத்தில் வாங்கணும்? கடனை கொடுத்துடணும். முடிந்த அளவுக்கு தன்னுடைய தேவைகளை சுருக்கி கொண்டாலும் கடனை கொடுக்கணும். அவ்வளவு பாரதூரமான விஷயம். இந்த கவலை நமக்கு வரணும். அட கடனை வாங்கியிருக்கிறோமே, இப்படி சுத்தரமே, அந்த கடனை அடைப்பதற்கு உண்டான ஏதாவது முயற்சிகள் நாம் செய்கிறோமா என்பதை நாம் சிந்தனை செய்ய வேண்டும். சகோதரர்களே, கடனை வாங்கிடுவார், கடன் கொடுத்தவர் கஷ்டப்படுவார், இவர் கடனை கொடுத்ததுக்கு உண்டான பொருளாதாரம் எல்லாம் இருக்கும், ஆனால் இவர் எல்லா விஷயத்தையும் இவர் பண்ணுவார். வண்டி வாங்குவார், வீடு கட்டுவார், இடத்தை வாங்குவார், எல்லாம் பண்ணுவார். ஆனால் கடன் வாங்க அவன் கஷ்டப்பட்டு இருக்கிறானே, ஒரு இக்கட்டான சூழ்நிலை நமக்கு கடன் கொடுத்தானே, அவனுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற அக்கறை, அந்த கவலை நமக்கு இருக்கிறதா என்று சொன்னாங்க. இல்லாமல் போனால் நம்முடைய கபருடைய வாழ்க்கையும் சரி, மறுமை வாழ்க்கையும் சரி கேள்விக்குள்ளான் சகோதரர்கள். எனக்கு இந்த உலகத்தில் வேண்டுமானால் அதை கண்டும் காணாமல் போகலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஒரு மனிதன் மரணித்தான் என்று சொன்னால் அல்லக்கும், அந்த கடன் என்பது அவனோடு ஒட்டி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அவன்கிட்ட போகாது எதுவரைக்கும்? மறுமை நாள் அவனுக்கு தீர்ப்பு வருகின்ற வரைக்கும் என்று பெருமானார் சொன்னாங்க. அந்த சமயத்தில் காசை கொண்டு அதை கொடுத்து சரி பண்ணா நடத்த முடியாது. நீ என்ன அமல் செஞ்சிருக்கிற கொண்டா, எல்லாம் வாங்கி அனுப்பிச்சுவாங்க. கடன் கொடுத்தவருக்கு கொடுப்பான். ஒண்ணுமே இல்லையா அவன்கிட்ட, எல்லாம் அக்கிரமம் அநியாயம் தான் இருக்கா, அவன் எல்லாம் அக்கிரம அநியாயத்தை கொண்டு நினைச்சுவாங்க, அதுக்கு உண்டான தண்டனை உனக்கு கொடுப்பான் என்று பெருமானார் சொன்னாங்க. அப்போ என்ன செய்யறாங்க? ஒரு மூமின், ஒரு முஸ்லீம், ஒரு இறை நம்பிக்கையாளர் மறுமை உண்டு என்று நம்புகிற மனிதர்கள் கடன் வாங்குகிற பொழுது அந்த கவலையோடு வாங்கி அதை கொடுப்பதிலே நாம் முனைப்பு காட்ட வேண்டும். அதற்குண்டான முயற்சிகளில் ஈடுபட வேண்டும். அந்த கடன் அடைக்கப்படுகிற வரைக்கும் இந்த கவலையோடு நம்ம இருக்கணும். சஹாபாக்களுக்கு அந்த கவலை இருந்துச்சு. ஜுபைர் இப்னு அவ்வாம் என்கிற சஹாபி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு இருந்த சஹாபாக்களின் முக்கியமான நபர் ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு. ஜமல் போர் நடக்கிறது. ஜமல் போர் நடக்கிற சமயத்தில் தன்னுடைய மகன் அப்துல்லாவை கூப்பிடுகிறார் ஜுபைர் இப்னு அவ்வாம். யா புனைய, என் அருமை மகனே. ஜுபைர் சொல்றார், என் அருமை மகனே, இன்னமின் அக்பரி ஹம்மி, என்னுடைய மிகப்பெரிய கவலை என்ன தெரியுமா? இந்த ஜமல் போர்க்களத்தில் நான் கொல்லப்படுவேன் என்கிற கவலை அல்ல எனக்கு. இந்த ஜமல் போர்க்களத்திலே கொல்லப்படுவேன் என்கிற கவலை அல்ல எனக்கு. அல்லது எனக்கு 2 மனைவிக்கு மேல் இருக்கிறார்கள், அதன் மூலமாக குழந்தைகள் உண்டு மகனே, பெண் பிள்ளைகள் உண்டு, அந்த பிள்ளைகளை விட்டு விட்டு போகிறேன் என்கிற கவலை அல்ல எனக்கு. என் கவலை எல்லாம் என்ன தெரியுமா?
நான் சில கொஞ்சம் கடன் வாங்கி வச்சிருக்கிறேன், அந்த கடனோட மூத்தாகக்கூடாது வாப்பா. எனவே எனக்கு சில சொத்துக்கள் உண்டு, அந்த சொத்துக்களை விற்று அந்த கடனை முதல்ல நீ அடைக்க வேண்டும். அதற்கு பிறகு மீதம் இருக்கிற சொத்தை என்னுடைய பெண் பிள்ளைகளுக்காக வேண்டி நீங்க என்ன செய்யுங்க, அதை பிரிச்சு கொடுங்கன்னு நினைச்சாரு. தன்னுடைய மகன்கிட்ட சொல்றாரு. இப்போ கவலை பாரு, அதான் வாழ்வா சாவா என்ற நிலை இருந்து கொண்டிருக்கிற சமயத்துல நமக்கெல்லாம் என்ன சிந்தனை வரும்? ஆஹா, மனைவி விட்டுட்டு போறோமே. பெரும்பான்மை அப்படித்தானே இருக்கும். முடியாத ஒரு சூழல் வருகிற பொழுது, மரணத்தை நாம் நெருங்குகிறோம் என்பதை தெரிந்து கொள்கிற பொழுது நம்முடைய முதல் கவலை பிள்ளைகளை விட்டுட்டு போறோமே, நம்முடைய மனைவி விட்டுட்டு போறோமேங்கிற கவலை. ஆனால் சஹாபாக்களுக்கு என்ன கவலைன்னா, அந்த கடனை விட்டுட்டு போறோமே, கடனாளியாக நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அந்த சொர்க்கம் நமக்கு தடைபட்டு போய்விடுமே என்கிற கவலை அந்த சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. எனவே தான் அவர்கள் கடன் வாங்காமல் தன்னுடைய வாழ்க்கையிலே பல்வேறு விதமான கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். முடிந்தளவு கடன் வாங்காமல் வாழ்ந்தார்கள். கடன் வாங்கியிருந்தாலும் கூட அதை அடைப்பதற்குண்டான முயற்சிகளிலே சஹாபாக்கள் ஈடுபட்டார்கள் என்று நம்மால் பார்க்க முடியாது. எனவே அன்புக்குரியவர்களே, கடன் வாங்கிய சகோதரர்களே, நம்முடைய மறுமை வாழ்க்கை சரியானதாக, நிம்மதியானதாக, சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடியதாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வாங்கிய கடனை அடைப்பதிலே அதிகமாக முனைக்கிறார்கள். கடன் கொடுத்த சகோதரர்களே, கடனை கொடுத்த சகோதரர்களே, நீங்கள் முடியாத நபர்களுக்கு, அவரால் முடியாதுன்னு எனக்கு தெரியும், அவர்கிட்ட இருந்தா கொடுப்பாரு, அவர்கிட்ட இல்லை அப்படின்னா கொஞ்சம் டைம் கொடுங்க. அப்படி அவனால் முடியாதுன்னு சொன்னானா அதை மன்னித்து விடுங்க. அது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய சிறப்பு அவங்களுக்கு தருவான். வறுமை நாளில் அல்லாஹ் தஆலா ஒரு அடியானத்தில் கேட்கிறான், நீ என்னப்பா இந்த உலகத்தில் செஞ்சேன்னு கேட்கும்போது அந்த நபர் சொல்கிறார், யா அல்லாஹ், இந்த உலகத்தில் பெரிய பெரிய அமல்கள் ஒன்றும் நான் செய்யவில்லை, எங்களிடத்தில் பொருளாதாரம் இருக்கிறது, யாரெல்லாம் கஷ்டப்படுகிறார்களோ அவருக்கு நான் கடன் உதவியாக நான் கொடுப்பேன், அதை திரும்ப வாங்குவேன், யாருக்கு கடன் கொடுக்க முடியாத ஒரு சூழல் வருகிறதோ அவர்களை நான் மன்னித்து விடுவேன் அல்லாஹ்வே என்று சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்கிறான், என் அடியானை நீ மன்னித்து விட்டாயா, நான் உன்னை மன்னித்து விட்டேன், போ சொர்க்கத்துக்கு என்று சொல்லி அந்த அடியான் சொர்க்கத்துக்கு செல்வான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே யாருக்கும் முடியாத சூழல் இருக்கிறதோ, கடன் அவன்கிட்ட காசு இருந்தால் கொடுப்பாரு, இல்லை அவனாலே திரட்ட முடியாது என்ற நிலை வருகிற பொழுது அது மன்னித்து விட்டால் அதுக்குண்டான கூலி அல்லாஹ் தஆலா சொர்க்கமாக தருகிறான் என்பதை புரிந்து கொண்டு அன்புக்குரியவர்களே, கடன் வாங்கினாலும் சரி, கொடுத்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அது குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டு வாங்கி கொடுப்பதுதான் ஒவ்வொரு முஸ்லீமுடைய கடமை என்பதை புரிந்து கொள்வோம். அதுக்கு அதே போன்று அல்லாஹ் தஆலா சொன்ன நிபந்தனைகள் அடிப்படையிலே அந்த கடனையும் கொடுப்பது வாங்குவது இருக்கணும். ஏன்னா சூரத்துல் பக்ரால அல்லாஹ் தஆலா பல சரத்துக்களை சொல்றான். அந்த சரத்துக்களோடு நாம் என்ன செய்யணும், நம்ம செய்யணும். எனவே அந்த சட்டங்களை பின்பற்றி வாழ்கிற ஒரு வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரியட்டும் என்று கூறி எனது முதலாவது ஜும்மாவை முற்றுகிறேன். வாசகவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா முஹம்மதின் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, கடன் வாங்கிய சகோதரர்கள் அது கொடுக்க முடியாத சூழல் ஏற்படுகிற பொழுது அந்த கடனை அடைப்பதற்காக வேண்டி பல துஆக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. ஏன்னா அல்லாஹ்வுடைய உதவி இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஒரு கடனை அடைப்பதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு வர வேண்டும். இப்போ அந்த உதவி வேணும்னா அல்லாஹ்ட்ட நம்ம கேட்கணும். அந்த மாதிரி நம்ம கேட்டோம்னு சொன்னாங்கன்னா அல்லாஹ் தஆலா நம்முடைய கடனை அது அடைப்பதற்குண்டான வழிமுறையில் அல்லாஹ் தஆலா என்ன செய்ய நமக்கு இலகு கொடுத்து தருவான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உஹது மலை அளவுக்கு ஒரு மனிதனுக்கு கடன் இருக்கிறார். மதீனாவிலிருந்து நமக்கு தெரியும், மதீனாவில் மிகப்பெரிய ஒரு மலைத்தொடர் உஹது மலை. மஸ்ஜித் நபவியிலிருந்து என்ன செய்யலாம், உஹது மலையை பார்க்கலாம். அவ்வப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உதாரணம் சொல்கின்ற ஒரு மலை உஹது மலை. அந்த உஹது மலை அளவுக்கு ஒருவருக்கு கடன் இருக்கிறது என்று சொன்னால் அவர் இந்த துஆவை ஓதினார் என்று சொன்னால் அந்த கடனை அல்லாஹ் தஆலா அடைப்பதற்கு உண்டான வழிமுறை ஏற்படுத்தி தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன அந்த துஆ? அல்லாஹ் இக்ஃபினி பி ஹலாலிக வ ஹராமிக, யா அல்லாஹ் ஹராமை விட்டும் ஹலாலை கொண்டு என்னை போதுமாக்கிட்டாய் அல்லாஹ்.
ஒரு அற்புதமான துவா. ஹராம தின்னு ஹராம வாங்கி ஹராமில் வாழ்கிறத விட யா அல்லாஹ் எது ஹலாலோ அந்த ஹலாலான வாழ்க்கை எனக்கு போதுமாக்கிட்டார் ரப்பே. வஅக்னினி பிஃபضلிக அம்மன் சிவாக். யா அல்லாஹ் உன்னை அல்லாத நபரட்டை விட்டும் கேட்பதை விட்டும் யா அல்லாஹ் உன் சிறப்பை கொண்டு என்னை போதுமானதாக ஆக்கிக்கொள் யா அல்லாஹ். தன்னிறை உடையவனாக என்னை ஆக்கிக்கொள்ள. அதாவது யா அல்லாஹ் யார்கிட்டையும் போய் நான் கேட்காத ஒரு சூழலை எனக்கு தாரப்பே என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை கற்றுக் கொடுக்கிறார். எனவே முடிந்த அளவுக்கு நம்முடைய தேவைகளை நம்முடைய சங்கடங்களை தீர்ப்பதற்குண்டான ஒரே நபர் அல்லாஹ் மட்டும்தான். எனவே அவனிடத்திலே நாம் அதிகமாக இந்த பிரார்த்தனை செய்து கடன் இல்லாமல் மரணிக்கின்ற ஒரு பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் வேண்டும். மேலும் அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை சொன்னார்களோ எதை கற்றுக் கொடுத்தார்களோ அதை பின்பற்றி வாழ்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரியட்டும். நம்முடைய அனைத்து பாவங்களையும் அல்லாஹ் தஆலா மன்னித்து நாளை வருகையிலே நபிமார்களோடு சித்திகளோடு சுஹதாக்களோடு இருக்கின்ற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தல் புரியட்டும். அகீமுஸ் ஸலாத்த இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸனஊன். வஆখিরু தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.